ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேது போட்ட திட்டத்தில் எப்படியாவது தமிழ்ச்செல்வியை கடைக்கு கூட்டிட்டு போகணும்னு நினச்சி நம்ம அப்பத்தா ஒரு பிளானை போட்டு தமிழ்ச்செல்வியை கடைக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. வந்த உடனே அடியே அங்கே பாரடி ஆடி ஆஃபர் போட்டிருக்காங்க, 10,000 ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணால் கார் கிஃப்டாக கிடைக்குதாண்டி, வாடி போகலாம் அப்படின்னு சொல்லவும், அம்மாச்சி அதெல்லாம் சும்மா அம்மாச்சி, நமக்கெல்லாம் கிடைக்காது, நம்ம ட்ரெஸ்ஸை மட்டும் வாங்கிட்டு போகலாம் வாங்க. அடியே நமக்கு காரு கிடைச்சா நல்லது தாண்டி, நீயும் மீனாட்சியும் கார்லயே காலேஜுக்கு போயிட்டு வந்துடுவீங்க, எனக்கும் கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்கும்டி. நீ அவ்வளோ தூரம் போய் கஷ்டப்படுறேன்னு நினச்சி நானும் டெய்லியும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தானே இருக்கேன், வாடி உள்ள போகலாம் அப்படின்னு தமிழ்ச்செல்வி ஏதேதோ மனசை மாற்றி உள்ளே கூட்டிகிட்டு போய் அந்த கூப்பனையும் எழுதி கொடுக்க வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஓனர்கிட்ட, இங்கே பாருங்க இவங்க தான் அந்த குடும்பம், அந்த குடும்பத்துக்கு எப்படியாவது அந்த பரிசு விழுற மாதிரி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க உங்கள் அப்பா எனக்கு எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்காரு, அதனால கண்டிப்பாக இதை பண்ணிடுறேன், நீங்கள் கவலையப்படாதீங்க அப்படின்னு சேதுக்கிட்டையும் நம்ம கருப்புக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு அந்த கடை ஓனர். அதுக்கப்புறம் என்ன, தமிழ்ச்செல்வி ரொம்ப சந்தோஷமாக தான் அது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்ச்செல்வி வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. அப்பன்னு பார்த்து நம்ம சேதுவும் கருப்பும் கடை ஓனர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துடுறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் சேது தான் அப்படின்ற விஷயமும் தெரிய வந்து, தெரிஞ்ச உடனே பயங்கர கோவத்தில் போய் நம்ம அப்பத்தா பக்கத்தில் நிற்கிறாங்க. நின்ற உடனே என்னடி ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க மச்சி, என்கிட்ட ஏதாவது மறைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் எதுக்காகடி மறைக்கணும், நான் எதுவும் மறைக்கலடி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் பேக் பண்ணி அதாவது பில்லும் போட்டுடுறாங்க. பில்லு போட்ட உடனே, இங்கே பாருங்க மேடம், அந்த கூப்பனோட பரிசு உங்களுக்கு தான் மேடம் விழுந்திருக்கு, நீங்கள் பரிசு அடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு கார் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கடையில் இருக்கிற எல்லார் முன்னாடியும் நம்ம கடை ஓனர்கிட்ட பேசவும், என்னமாச்சு, எதுக்காகம்மா இப்படி பேசுகிறீங்க, இங்கே பாருங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் யார்கிட்ட பேசியிருந்தீங்க, என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு எல்லாத்தையும் கேட்டுட்டேன், எனக்கு கார் வாங்கி கொடுக்க சொல்லி யாரையாச்சும் நான் கேட்டேனா, இங்கே பாருங்க அம்மாச்சி, நீங்கள் தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு எனக்கு தெரியும், எப்படி அம்மாச்சி இப்படியெல்லாம் உங்களுக்கு நடந்துக்க மனசு வந்துச்சு, நான் உங்ககிட்ட கார் கேட்டேனா, என்னால் ஆட்டோவில் போய் பஸ்ஸில் போய் கஷ்டப்பட முடியல, எனக்கு கார் வாங்கி கொடுக்கன்னு கேட்டேனா நான், இங்கே பாருங்க அம்மாச்சி, நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை அம்மாச்சி அப்படின்னு சொல்லவும், அந்த நேரம் பார்த்து சேது வந்துடுறாரு. வந்த உடனே, இங்கே பாரு, நீ இந்த ட்ரெஸ் கடையில் ட்ரெஸ் எடுத்துட்டனால தானே உனக்கு காரு பரிசா ஒன்று இருக்கு, அந்த பரிசை வாங்குறதுல உனக்கு என்ன பிரச்சனை இருக்கு, இப்போ இங்கே பாருங்க தேவையில்லாத பேசிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லவும், நான் என்ன தேவையில்லாத பேசிக்கிட்டு இருக்கேன், ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்ச்செல்வியை ஓவரா பேசவும், இதை கேட்ட உடனே தமிழ்ச்செல்விக்கு பயங்கர கோவம் வந்து நம்ம சேதுவை பல்லார்னு அடிச்சுட்டு, இங்க பாருங்க உங்களுக்கு வெக்கமான சூடு சொரணை எதுவுமே இல்லையா, எனக்கு சுயமரியாதைன்னு ஒன்று இருக்கு, அந்த சுயமரியாதை இழந்து எந்த இடத்துல இருக்கணும்னு அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லி சேதுவை அவ்வளோ பேர் முன்னாடி அடிச்சிடறாங்க. அடிச்ச உடனே நம்ம கடை ஓனர் இருந்துட்டு, இங்க பாருங்க சேது, நீங்க சொன்னீங்கன்னா ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இந்த குடும்பத்துக்கு இந்த பரிசை கொடுக்கலான்னு நான் முடிவு பண்ணேன், ஆனா இந்த பொண்ணு இவ்வளோ கோவப்படும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, இங்க பாருமா என்னை மன்னிச்சிருமா, நீயோ குழந்தையோ கஷ்டப்படுறன்றதுக்காக தான் இவர் உங்களுக்காக இந்த குழந்தைக்காக இந்த காரை வாங்கி கொடுக்கணும்னு சொன்னாரு, இந்த காரை ஒன்றும் பரிசா ஒன்றும் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கல, இந்த காருக்கான மொத்த காசையும் எனக்கு கொடுத்துட்டாருமா, நீ கோவப்படாதமா, இங்க பாருங்க இதுக்கு மேல தேவையில்லாத வேலை ஏதாவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அவ்வளவுதான், இங்க பாருங்க அம்மாச்சி, இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தானே, எப்படி அம்மாச்சி உங்களுக்கு மனசு வந்தது, நான் எவ்வளவு சுயமரியாதையோட வாழணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன், அந்த சுயமரியாதையை நீங்க இழக்க வச்சிருவாங்க போலியே, நான் பஸ்ஸில் போகிறதையோ இல்லை ஆட்டோவில் போகிறதையோ என்றைக்குமே கஷ்டமாக நினச்சதே கிடையாது, என்கிட்ட என்ன வசதி இருக்கோ அதை வச்சு நான் வாழ்ந்துக்க தெரியும், இங்கே பாருங்க அம்மாச்சி, திரும்ப அந்த குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணி இந்த வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அம்மாச்சி, திரும்ப நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஆனால் நீங்கள் அந்த குடும்பத்துக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, உங்கள் மகன் பேரன் அப்படின்னு பாசம் இருந்தால் அவங்க கூட இருக்க வேண்டியதானே, எதுக்காக எங்கள் வீட்டில் இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு கண்டுபடி நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு அப்பத்தாவை பார்த்து கேட்கவும், இங்கே பாருடி, நீயும் மீனாட்சியும் காலேஜுக்கு போகையில் வரையில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு சேது வந்து சொன்னதுனால தாண்டி, அவன் சொன்னதும் சரி அப்படின்னு எனக்கு மனசுக்கு பட்டுச்சுடி, அதனால தாண்டி அவனுக்கு சப்போர்ட் பண்ணேன், அது எவ்வளோ பெரிய தப்புன்னு நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன்டி, நான் இனிமேல் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சிருடி அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடுவோம். இதை கேட்ட வசந்தி இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, நீங்கள் எதுக்காகம்மா மன்னிப்பு கேட்குறீங்க, ஏதோ தெரியாமல் பண்ணிட்டீங்க, அதுக்காக நீங்கள் மன்னிப்பெல்லாம் கேட்பீங்களா அப்படின்னு வசந்தி ஒரு பக்கமும், அதுக்கப்புறம் என்ன நம்ம தனம் இருந்துட்டு பயங்கர
பயங்கர ஷாக்கில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்ச்செல்வி கிட்ட போயிட்டு, அக்கா நமக்கு இது பரிசா தானக்கா விழுந்திருக்கு, அப்படி இருக்கும்போது நம்ம இந்த காரை வாங்கிக்குவோமே, இங்கே பாரு தானோ, இந்த விஷயத்தில் யாருமே தலையிடாதீங்க, இங்கே பாருங்க பார்த்தா உங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னு வந்தோம், ட்ரெஸ்ஸை எடுத்துட்டோம், நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே உடம்பு முழுக்க திமிரு, இந்த திமிரை வச்சுக்கிட்டு நீ எப்படி வாழ்றன்னு மட்டும் நான் பார்க்குறேன், இந்த திமிரெல்லாம் ஆகவே ஆகாது அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க சுயமரியாதையோட எந்த தப்பும் பண்ணாம நேர்மையா வாழ்ந்தா எங்க வேணாலும் வாழலாம், நீங்க இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட பேசாதீங்க, கண்டிப்பா எல்லா உண்மையும் ஒரு நாள் உங்களுக்கு தெரிய வரதானே போகுது, அப்ப உங்களுக்கு புரியும், அப்போ புரிஞ்சதுக்கு அப்புறம் இப்படியெல்லாம் என்கிட்ட வந்து பேச மாட்டீங்க, என் காலில் விழுந்து கெஞ்சிக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போகவும், இங்க பாருங்கண்ணே, இங்க பாருங்க மாமா, நீங்க சொன்னதுனால தான், நீங்க சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் இவளுக்கு மீனாட்சிக்காக ஆசைப்பட்டு ஒரு காரை வாங்கி கொடுக்கலான்னு ஆசைப்பட்டேன், ஆனா இவ உடம்பு முழுக்க திமிர வச்சுக்கிட்டு கடையில இருக்கிற அத்தனை பேர் முன்னாடியும் என்னை அசிங்கப்படுத்துற மாதிரி கேள்வி கேட்டு எப்படியெல்லாம் அடிச்சுட்டு போறான்னு பாத்தீங்களா, கடையில இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க, பணம் இருந்தா என்ன வேணாலும் பண்ணுவாங்களாம், இப்படி இந்த ஆஃபர் போறன்ற பேர்ல அவங்க சொந்தக்காரங்களுக்கே இது எல்லாத்தையும் கொடுத்துட்டா அப்போ அப்பாவிங்க ஏழைங்க வந்து ட்ரெஸ் எடுக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன என்ன பதில் வச்சிருக்காங்க இவங்க அப்படின்னு கடையில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒவ்வொன்றும் பேசுவோம். நம்ம அப்பதான் இருந்துட்டு கடையில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும், இங்கே பாருங்கம்மா, எங்களை மன்னிச்சிருங்கம்மா, ஏதோ என் பேத்தியும் என் கொள்ளு பேத்தியும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்றதுக்காக தான் நான் இந்த காரை அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன், ஆனால் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகும்னு நினைக்கல, நீங்களாம் இந்த கடையை பற்றி தப்பாக நினைக்காதீங்க, நாங்கள் தான் இவங்க கிட்ட கெஞ்சி கூத்தாடி இப்படி ஒரு விஷயத்த பண்ண சொன்னோம், இவங்க மேலே எந்த ஒரு தப்புமே கிடையாது, இவங்க நேர்மையாக தான் இருக்காங்க, இந்த கடையை பற்றி நீங்கள் தப்பாக நினைக்காம நீங்கள் எப்பவும் போலுமே இந்த கடையில் வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பத்தான் இருந்துட்டு அந்த கடைக்காரை பற்றி கொஞ்சம் உயர்வா சொன்னதுனால அந்த கடைக்காரும் ரொம்பவே சந்தோஷமா, இங்க பாருங்கம்மா, நீங்க என் கடையை பத்தி இப்படி பெருமையா பேசுறத நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேம்மா, ஆனா இப்படி ஒரு விஷயம் நடக்கணும் சத்தியமா நான் எதிர்பார்க்கலாமா, என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லவும், நீங்க என்ன பண்ணுவீங்க, தமிழ்ச்செல்விக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு தான் நினைச்சேன், ஆனா தெரிஞ்சிருச்சு, என்ன பண்றது, சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போன உடனே பயங்கர கோவத்துல தமிழ்ச்செல்வி உட்காந்துக்கிட்டு இருக்கவும், இதனாலதான் கிழிஞ்ச சேலை அது இதுன்னு பிளானை போட்டுக்கிட்டு இருந்தாங்களா இவங்க, இங்க பாருங்க, இந்த வீட்டில் யாராச்சும் இந்த மாதிரி பிளானை போட்டு வச்சுக்கிட்டு இருந்தீங்க அவ்வளோதான், இனிமேல் யாரும் இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் கருப்பும் சேதுவும் நடந்த விஷயத்தெல்லாம் ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லவும், ராஜாங்கம் பயங்கரமாக கோவப்படுறாரு. இங்கே பாரு கருப்பு, எதுக்காக உங்கள் 2 பேருக்கும் தேவையில்லாத வேலை, நான் அப்போவே சொன்னேன் இதெல்லாம் வேண்டான்னு, இப்போ பாத்தியா எல்லாரும் முன்னாடியும் நீங்கள் 2 பேர் தான் அசிங்கப்பட்டு வந்திருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் இது தேவையா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக பேசிக்கிட்டு இருக்கவும், இங்கே பாருங்கப்பா, அந்த தமிழ்ச்செல்விக்கு உடம்பு முழுக்க திமிரு ஏறி போய் கிடக்குதுப்பா, அதனால தான்ப்பா அவள் அப்படி ஆடி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா, கண்டிப்பாக ஒரு நாள் அவள் புரிஞ்சுப்பாப்பா அப்படின்னு சொல்லவும், நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, நானும் அதை தான் சொல்கிறேன், அவ்வளோ திமிரு பிடிச்சவங்களுக்கு நீங்கள் எதுக்காக கார் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிங்க, இது ரொம்ப பெரிய தப்பு மாமா, இங்கே பாரு சேதோ, எதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ண, இங்கே பாருங்க சின்னம்மா, அவளுக்கு போய் நான் காரெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு நினைப்பேனா, சத்தியமாக அவளுக்கு வாங்கி கொடுக்கணும்லாம் நினைக்கல, என்னோட பொண்ணு மீனாட்சி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காளேன்னு நான் யோசிச்சு தான் இப்படி ஒரு பிளானை போட்டு, நான் கொடுத்தா வாங்க மாட்டாளே, என் பொண்ணுக்காகவாது இந்த காரு அவங்க கிட்ட இருக்கணுன்றதுக்காக தான் நான் இப்படி ஒரு விஷயத்த பண்ண, ஆனா அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு அவ என்னை எப்படியெல்லாம் கேட்டா தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. சரி சேதோ, இனிமே அவளுக்கு எதுவும் பண்ணணும்னு நினைக்காத, கண்டிப்பா மீனாட்சி அங்க சந்தோஷமா தான் இருப்பா, நீ கவலைப்படாத சேதோ, இங்க பாரு சேதோ, இனிமே நடந்ததை யோசிக்காம நீ வேற வேலை இருந்தா பாரு போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடறாங்க. நம்ம சேதுவால தாங்கவே முடியல. அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு சேது கிட்ட வந்து, இங்க பாருங்க மாமா, நீங்க நினைச்சதுல தப்பே கிடையாது மாமா, ஆனா தமிழ்ச்செல்வி தான் புரியாம இப்படியெல்லாம் பேசியிருக்காங்க, கண்டிப்பாக தமிழ்ச்செல்வி ஒரு நாள் புரிஞ்சுப்பாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க மாமா, நடந்ததே நினச்சிக்கிட்டு நீங்கள் வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஐசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேதுவும் ஒரு பக்கம் வருத்தத்திலே இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக சித்ரா கிட்ட போயிட்டு, இங்கே பாரு சித்ரா, தமிழ்ச்செல்விக்கும் சேதுக்கும் இப்போது பயங்கரமான சண்டை வந்திருக்கு, இந்த சண்டையை நம்ம கொஞ்சம் பெருசாக்கி விட்டால் எப்படி இருக்கும், நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம்மா, அவங்க 2 பேருக்குள்ள இப்போது கொஞ்ச நாள்
இருக்கிறதால நல்லா பேசிக்கிட்டு இருக்கானுங்கம்மா. 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறதுனால ரெண்டு பேருமே சீக்கிரம் ஒன்று சேர்ந்துருவாங்களோன்னு நினச்சி நானே பயந்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிருக்கு. இந்த பிரச்சனையை எப்படியாவது ஊதி பெருசாக்குனா கண்டிப்பாக அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்களும் பார்க்க விடாமல் தமிழ்ச்செல்வியும் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவா அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட உடனே நம்ம அதாவது ஈஸ்வரி வந்துட்டு ஏதாவது பிளானை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்ச்செல்வியும் சேதையும் எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணத்தோட ஒரு பக்கம் பிளானை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம மோகனா இருந்துட்டு என்னங்க நடக்குதுங்க, தமிழ்ச்செல்வி எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணணும், மீனாட்சி கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தானே சேது அந்த காரை வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிருக்கான், இதில் என்னங்க தப்பு இருக்குது, எதுக்காக தமிழ்ச்செல்வி இப்படியெல்லாம் பண்ணணும், இங்கே பாரு மோகனா, அந்த பொண்ணு தமிழ்ச்செல்வி பண்ணதும் தப்பு இல்லைன்னெல்லாம் சொல்ல முடியாது, தப்புன்னு சொல்ல முடியாது, தப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது, அடித்தது தப்பு தான். ஆனால் அந்த பொண்ணு சுயமரியாதையோட வாழணும்னு நினச்சி தானே இந்த வீட்டை விட்டு போயிருக்கு. அப்படி இருக்கும்போது காரை வாங்கி வச்சுக்கிட்டா எப்படி அந்த பொண்ணுக்கு சுயமரியாதைன்னு ஒன்று இருக்கும். சுயமரியாதைன்னு வார்த்தையால் சொல்லிட்டு இப்போது எல்லா வசதியும் அந்த வீட்டில் இருந்து பணத்தை வாங்கி காரை வாங்கி நல்லா வசதியாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு என்ன சுயமரியாதை இருக்குதுன்னு பேச மாட்டாங்களா மோகனா? அதனால தான் மோகனா இப்படியெல்லாம் நடந்திருக்கு. சரி விடு, நம்ம ஏதோ நல்லது நினச்சி பண்ணோம், ஆனால் அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சேதுக்கு அப்பத்தா கால் பண்ணுறாங்க. கால் பண்ண உடனே நம்ம சேதுவும் அட்டன் பண்ணி, இங்கே பாரியா சேது, நீ நடந்ததே நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காதையா, ஏதோ நடந்து போச்சுன்னு சொல்லி விட்டுட்டு வேலையை பாரியா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க மாச்சி, அவளுக்கு ரொம்ப திமிர் ஏறி போய் தான் கிடக்குது, நீங்கள் அவகிட்ட கொஞ்சம் சொல்லி வைங்க, நான் பொறுமையாக இருக்கிற வரைக்கும் தான் இருப்பேன், அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இங்கே பாரு சேது, அவ உன்கிட்ட வந்து காரு கேட்டாளா, நம்ம பண்ணது தானே தப்பு, மீனாட்சி கஷ்டப்படுறாளேன்றதுக்காக தான் நம்ம இப்படி ஒரு பிளானை போட்டோம், ஆனால் இது இப்படி போய் முடியும்னு யாரு கண்டா, நீ கவலைப்படாத விடு, நம்ம வேற ஏதாச்சும் வழியில் தமிழ்ச்செல்விக்கு காரை வாங்கி கொடுக்க நினைப்போம். இங்கே பாருங்க அம்மாச்சி, திரும்பவும் அவளுக்கு போய் நான் கார் வாங்கி கொடுக்கணும்னு நினைப்பேனா, கண்டிப்பாக நினைக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சேது, எதுக்காக சேது இப்படி பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அந்த நேரம் பார்த்து தமிழ்ச்செல்வி வந்துடுறாங்க. வந்த உடனே, இங்கே பாருங்க மாச்சி, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறேன், இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு இங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீட்டில் இருக்கீங்களா, எனக்கு ஒன்றும் புரியலாமாச்சி, இங்கே அவ்வளோ பாசமாக உங்கள் மக மேலேயும் உங்கள் பேரமாலையும் அவ்வளோ பாசம் இருந்தால் நீங்கள் அந்த வீட்டிலே இருக்க வேண்டியதானே, ஏதோ வைராகியமாக இந்த வீட்டில் வந்து இருக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே நடக்கிறது எல்லாத்தையும் அங்கே ஃபோன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வெக்கமாகவே இல்லையா அப்படின்னு நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு அப்போ மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க. இதை கேட்டு சேது இருந்துட்டு, இங்கே பாருங்க மச்சி, உங்களை எதுக்காக அவ்வளோ அசிங்கப்படுத்தி பேசுகிறாவ, இனிமேல் ஒரு நிமிஷம் கூட நீங்கள் அங்கே இருக்கவே கூடாதா மச்சி, நான் அப்பாவை கூட்டிகிட்டு இப்போவே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. டே சேது நிறுத்து, இருடா அப்படின்னு சொல்லவும் நம்ம அப்பத்தாவை சொல்ல கேட்காம ஃபோனை சேது கட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் ராஜாங்கத்துக்கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கப்பா, அந்த தமிழ்ச்செல்வியை அப்பத்தாவை ரொம்ப தான் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கா, இனிமேல் ஒரு நிமிஷம் கூட அப்பதான் அந்த வீட்டில் இருக்கவே கூடாது, நம்ம இப்போவே போய் கூட்டிகிட்டு வரலாம், வாங்கப்பா அப்படின்னு சொல்லவும், சரியா சேது நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கருப்பு, சேது, ராஜாங்கம், மோகனா, அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரி, தாமரை, சித்ரா, அதுக்கப்புறம் சாவித்திரின்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்போது நம்ம தமிழ்ச்செல்வியோட வீட்டுக்கு போயிடறாங்க. போன உடனே நம்ம அப்பதான் இருந்துட்டு சேதுவை பார்த்து, இங்கே பாரு சேது, எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க அப்போ உங்களை எவ்வளோ ராணி மாதிரி எங்கள் வீட்டில் வச்சுருந்தோம், ஆனால் அவள் உங்களை வேலைக்காரி மாதிரி இப்படியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கா, உங்களை இவ்வளோ அசிங்கப்படுத்தின வீட்டில் நீங்கள் எதுக்காக இருக்கணும், இங்கே பாருடா, இங்கே யாரும் என்னை அசிங்கப்படுத்த கிடையாது, நான் பண்ணது தானே தப்பு, நான் பண்ணது தப்புன்றதுனால தானே தமிழ்ச்செல்வி கேட்டா, அதில் ஒன்றும் தப்பு கிடையாது, இதுக்கு எதுக்காகடா நீங்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க, முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே இல்லம்மாச்சி, திரும்பவும் இல்லைப்பத்தா, ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்பத்தா, நீ எங்கள் வீட்டுக்கு வா, நீ ராணி மாதிரி இருக்கணும், நீ இவ்வளோ கஷ்டப்படுறத எங்களால் பார்த்துக்கிட்டு அமைதியெல்லாம் இருக்க முடியாது அப்பத்தா, முதல்ல வரீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே தமிழ்ச்செல்வி குடுகுடுன்னு வெளியே ஓடி வந்து, இங்கே பாருங்கள், உங்கள் அம்மாச்சியை நீங்கள் உங்கள் அப்பத்தாவை நீங்கள் கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சா கூட்டிகிட்டு போங்க, அவங்க இங்கே இருக்கிறதே ஒரே ஒரு காரணத்துக்காக தான், இங்கே நடக்கிறதெல்லாம் அந்த வீட்டுக்கு எப்படியாவது அப்டேட் பண்ணணும், அதுக்காக தானே இந்த வீட்டில் இருக்காங்க, அவங்களோட
பிளானே எனக்கு நேற்று தான் புரிஞ்சுது. இங்கே பாருங்கம்மாச்சி, நீங்கள் என்னோட சுயமரியாதை இழந்து தான் இருக்க வைக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அது எந்த ஒரு காலத்துலையுமே நடக்காது. நான் எந்த ஒரு தப்புமே பண்ணலைன்னு எல்லாருக்கிட்டையும் நிரூபிக்கணுன்ற அவசியமும் எனக்கு கிடையாது. அதே சமயத்தில் என்னோட சுயமரியாதை இழந்து இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அதனால் முதல்ல இந்த வீட்டை விட்டு நீங்கள் போயிடுங்க. நீங்கள் இந்த வீட்டை விட்டு போனாதான் உங்களுக்கும் நிம்மதியாக இருக்கும். இந்த வீட்டில் இருக்கிறவங்களும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருப்பாங்க. அந்த வீட்டை பற்றி யாரும் எதுவும் பேசாமல் அமைதியாக இருப்பாங்க. அதனால் நீங்கள் அந்த வீட்டுக்கு போய் சந்தோஷமாக இருக்கிறது தான் நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு அப்பத்தா கிட்ட சொல்லவும், அடியே தமிழ்ச்செல்வி, என்னடி என்னை வீட்டை விட்டு போக சொல்றியாடி? இல்லைம்மாச்சி, நான் வீட்டை விட்டெல்லாம் போக சொல்ல. உங்களுக்கு எப்போ வேணாலும் வரலாம் இந்த வீட்டுக்கு, எல்லா உரிமையுமே இருக்குது. ஆனால் நீங்கள் அவ்வளோ பணக்கார வாழ்க்கையை வாழ்ந்தீங்க. ஆனால் இந்த வீட்டுக்கு வந்து இவ்வளோ வசதி இல்லாத வாழ்க்கையை உங்களால் வாழ முடியல. அதனால தானே எனக்கு கார் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னலாம் நினச்சிங்க. அதனால் நான் வசதி ஆகிட்ட அப்புறம் உங்களை வந்து நான் கூட்டிகிட்டு போய்க்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் இங்கே இருக்கணுன்ற அவசியம் இல்லை. உங்கள் பேரங்கூடயே நீங்கள் இருக்கலாம். நீங்கள் போங்கம்மாச்சி, நான் எதுவுமே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடி, இந்த மாதிரிலாம் சொல்லாதடி அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு சாவித்திரி இருந்துட்டு, என்னம்மா நீ அவகிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்க? அவள் தான் ஓவராக பேசிக்கிட்டு இருக்கானா? நீ பாட்டுக்கு அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க. இங்கே பாருடி, கருப்பசாமி உன் பக்கம் எந்த தப்பும் இல்லைன்னு தீர்ப்பு கொடுத்துட்டா நீ பாட்டுக்கு ஓவராக பேசிக்கிட்டு இருப்பியா? இங்கே பாரு, ரொம்ப ரொம்ப ஓவராக போய்கிட்டு இருக்க. நீ இதுக்கும் ஒரு எல்லை இருக்குது. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோம்னு கூட எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லுவோம். அடியே சாவித்திரி, என்னடி பேசிக்கிட்டு இருக்கா? கொஞ்ச நேரம் அமைதியாக இருடி, என்னை வச்சு யாரும் சண்டை போடாதீங்கடி அப்படின்னு சொல்லவும், நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட, இங்கே பாருங்க தமிழ்ச்செல்வி, என்ன சொன்னார் சேது மாமா? மீனாட்சி கஷ்டப்படுறத தாங்க முடியல. அவள் தினமும் ஆட்டோலையும் பஸ்லையும் போகிறது பிடிக்காம தான் சேது மாமா ஒரு கார் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சாரு. அது ஒன்றும் தப்பு இல்லையே. உங்களுக்கு வேணும்னா வேணும்னு சொல்லுங்கள், இல்லைனா வேண்டான்னு சொல்லிடுங்க. அதுக்கு என்ன இவ்வளோ பேசணுன்ற அவசியம் இல்லைங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள் ஐஸ்வர்யா, உங்களை மாதிரியெல்லாம் என்னால் இருக்க முடியாது. அது என்கிட்ட டைரெக்டாக வந்து கேட்டிருந்தா என்னால் எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனால் எனக்கே தெரியாமல் ஒரு பிளானை போட்டு கடைக்கு கூட்டு போய் இப்படி ஒரு கேவலமான கீழ்த்தரமான வேலையை பண்ணது உன்னோட புருஷன். அப்படி இருக்கும்போது உன்னோட புருஷன்கிட்ட நீ சொல்லி வை அப்படின்னு சொல்லவும், நம்ம சாவித்திரி அப்படியே ஆன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன எல்லாருக்கிட்டையும் போடுன்னு போடுறாளே அப்படின்னு சொல்லி ஆன்னு பார்த்துக்கிட்டு இருக்கவும், என்னம்மா வாய்க்குள்ளே தூர அளவுக்கு வாயை திறந்துக்கிட்டு இருக்க? என்னம்மா ஆச்சு உனக்கு? இங்கே பாருடி, அவள் எப்படி பேசிக்கிட்டு இருக்கான்னு மட்டும் பாருடி. அவள் பேசுறதுக்கு யாராலுமே பதில் சொல்லவே முடியல அப்படின்னு சொல்லவும், நம்ம ராஜா அங்கே இருந்துட்டு ரொம்பவே வருத்தமா, இங்கே பாருங்க அத்தா, நீங்கள் எதுக்காக அங்கங்கே இருந்து இப்படி அவங்கக்கிட்ட வார்த்தையை வாங்கிக்கிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும்? முதல்ல வாங்க அத்தா, நம்ம வீட்டுக்கு போகலாம். உங்களை நான் ராணி மாதிரி வச்சுக்கிறேன். இனிமேல் நீங்கள் சொல்கிறத எதுவுமே நாங்கள் தட்ட மாட்டோம், எல்லாத்தையும் கேட்குறோம். வாங்க அத்தா அப்படின்னு சொல்லி கூப்பிடவும், இங்கே பாருடா ராஜாங்கம், நான் இந்த வீட்டிலே இருக்கேன். நான் இந்த வீட்டில் இருந்தால் மட்டும்தான் நான் நிம்மதியாக இருக்கிறேன். அதனால் கண்டிப்பாக நான் அங்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம தாமரை இருந்துட்டு, என்ன மாச்சி, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? இங்கே பாருங்க மாச்சி, நீங்கள் வந்து தான் ஆகணும். வந்து எங்கள் வீட்டில் தான் இருக்கணும். நீங்கள் இல்லாமல் அந்த வீடாகவே இல்லை. ஏதோ ஒன்று குறையாவே இருக்கா மாச்சி. வாங்க மாச்சி, நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடவும், அடியே நீங்கள் யாரும் என்னை கூப்பிட தேவையில்லடி. யாரும் என்னை மதிக்காதவங்க எனக்கு தேவையே கிடையாது. தமிழ்ச்செல்வி, நான் தப்பு பண்ணதுனால தான் இப்படி என்னை திட்டிக்கிட்டு இருக்கா. அது ஒன்றும் தப்பு கிடையாது. நான் இனிமே அப்படி ஒரு தப்பு பண்ணக்கூடாதுன்னு தான் அவள் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காளே தவிர, என்றைக்குமே அவள் என்னை வீட்டை விட்டு போக சொல்லி சொன்னதே கிடையாது. அவள் பேசுறதுலேயும் நியாயம் இருக்க தானே செய்யுது. சுயமரியாதை இழக்காமல் வாழணும்னு நினைக்கிறவளை நான் இப்படி போய் தள்ளிவிட்டது மிகப்பெரிய தப்பு தானே. நான் தப்பு பண்ணதுக்கு நான் தானே அனுபவிச்சுக்கிறேன். நீங்கள் யாரும் பேசாதங்கடி, நீங்கள் முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட, இங்கே பாருங்க மாமா, இதுக்கு மேலே நம்ம இங்கே பேசிக்கிட்டு இருந்தால் நம்மளோட மரியாதை தான் போகும். அத்தை இவ்வளோ அத்தைக்கிட்ட இவ்வளோ நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் அத்தை எதுவுமே புரிஞ்சுக்காம இந்த எண்ணம் இல்லாதவ வீட்டில் தான் இருப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த எண்ணம் இல்லாதவ என்னத்தை வச்சுக்கிட்டு இருக்கான்னு தெரியல. இங்கே பாருடி, என்னடி பண்ண எங்கள் அத்தையை?
என்ன மாய மந்திரம் பண்ணி உன்னோட பக்கம் இழுத்துக்கிட்ட. எங்களோட அத்தை எங்ககிட்ட வரமாட்டேன்னே சொல்கிறாங்க. நீ எவ்வளோதான் திட்டினாலும் என்னதான் பண்ணாலையும் அதை ஏற்றுக்கிறாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் இருங்க சின்னதாக ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னால் கூட அவங்க கோச்சிக்கிட்டு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருடி, நீ என்னமோ பண்ணிட்ட என்னோட அத்தையை, அதனால தான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னடி பண்ணி வச்சிருக்க? இங்கே பாருங்க, அந்த வேலையெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு ஒன்றும் தெரியாது. நீதியும் நேர்மையும் கடைப்பிடிக்கிறவன் நான். அப்படி இருக்கும்போது என்கிட்ட இந்த மாதிரியெல்லாம் பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம சித்ரா இருந்துட்டு, மா என்னம்மா இவகிட்ட போய் நீ பேசிக்கிட்டு இருக்க? இவ எவ்வளோ திமிரா பேசிக்கிட்டு இருக்கா. இவ பேசுறதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஏய் இங்கே பாருடி, என் அம்மாச்சியை அனுப்ப முடியுமா முடியாதடி. இங்கே பாருங்க, உங்கள் அம்மாச்சியை நான் ஒன்றும் இடுப்பில் தூக்கி வச்சுக்கல. நீங்கள் கூட்டு போகிறதா இருந்தால் போங்க. அவங்க வரமாட்டேன்னு சொன்னால் இங்கேயே விட்டுட்டு போங்க. திரும்ப திரும்ப இந்த வீட்டு வாசலில் வந்து நின்று இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க வேலையெல்லாம் வேண்டாம். இங்கே பாருங்க அம்மாச்சி, நீங்கள் போகணுன்னு விருப்பப்பட்டா போங்க, இல்லைனா என் கூட பின்னாடியே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யா வந்துட்டு சேதுக்கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க மாமா, அதுதான் அம்மாச்சியே வரலன்னு சொல்கிறாங்கல்ல, எதுக்காக நம்ம இவ்வளோ கெஞ்சிக்கிட்டு இருக்கணும், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு ஐஸ்வர்யா, இந்த விஷயத்தில் நீ தலையிடாத, கொஞ்ச நேரம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லவும், எது மாமா அவ்வளோ அசிங்கப்படுத்தி தமிழ்ச்செல்வி பேசிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் பாட்டுக்கு இங்கே நின்றுக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் இப்படி அசிங்கப்பட்டு நின்றுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் என்னால் பார்க்க முடியாது. இங்கே பாரு ஐஸ்வர்யா, கொஞ்ச நேரம் அமைதியாக இரு. என்ன மாமா சொல்ல கேட்காம இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், நம்ம ஐஸ்வர்யா கண்ணத்திலே ஒரே அறை விட்டு, இங்கே பாரு ஐஸ்வர்யா, சொல்கிறத கேட்காம இந்த மாதிரியெல்லாம் என்கிட்ட டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காத. இங்கே பாருங்க அப்பதான் நீங்கள் வந்தே ஆகணும். இனிமேலும் இவகிட்ட கேள்வி வாங்கிட்டு உங்களை இங்கேயே வச்சிருக்கணுன்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது. நீங்கள் எங்கள் வீட்டில் எவ்வளோ ராணி மாதிரி இருந்தீங்க, ஆனால் இங்கே வந்து அவங்கவுங்க கிட்டே பேச்சு வாங்கிக்கிட்டு இருக்கீங்க. அது என்னால் பார்க்க முடியாத அம்மாச்சி, முதல்ல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு தரன்னு இழுத்துட்டு போய் அப்படியே நம்ம காரில் உட்கார வச்சுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு காரை எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வசந்த் இருந்துட்டு, தமிழ்ச்செல்வி ஏன்டி இப்படியெல்லாம் பண்ண, எதுக்காகடி இப்படியெல்லாம் பண்ண? இங்கே பாருங்கம்மா, அம்மாச்சி இந்த வீட்டை விட்டு போனது எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு நாளும் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தா கோபம் தான் வருது. எதுக்காகம்மா அவங்க இப்படியெல்லாம் பண்ணணும்? போட்டு விடுங்கம்மா. இந்த வீட்டில் இருந்து அவங்க கஷ்டப்பட்டதும் போதும், நம்ம அவங்கள கஷ்டப்படுத்தினதும் போதும். இனிமே அவங்க வீட்டில் சொகுசாக சந்தோஷமாக வாழட்டும், நீங்கள் விடுங்கம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னதான் இருந்தாலும் இவ்வளோ கஷ்டப்படுத்தி அவங்கள இந்த வீட்டை விட்டு அனுப்பியிருக்க கூடாது, அது மிகப்பெரிய தப்பு தானடி அப்படின்னு சொல்லவும், சரிம்மா விடுமா, என்னம்மா பண்ணுறது இப்போ அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் என்னென்னவ ராஜாங்க இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே ராஜாங்க ரொம்பவே வருத்தமா, இங்கே பாருங்க அத்தா, இனிமே நீங்கள் எதை நினச்சும் வருத்தப்படாதீங்க. இந்த வீட்டில் யாரும் உங்களோட பேச்சை கேட்க மாட்டாங்களான்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக இந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் உங்கள் பேச்சை தட்டாமல் கேட்பாங்க, நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்பதான் இருந்துட்டு அழுதுகிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. என்ன ஆத்தா, எதுக்காக அழுதுகிட்டு இருக்க? இங்கே பாருடா, தமிழ்ச்செல்வி எந்த ஒரு தப்புமே பண்ணாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா. இது எல்லாத்துக்குமே இடையில ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிக்காம ஆளுக்கு தமிழ்ச்செல்வி மேலே குத்த சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. தமிழ்ச்செல்வி ரொம்ப நல்லவ, அவ ரொம்ப காயப்பட்டிருக்கா, ரொம்ப வலியை அனுபவிச்சிருக்கா. அதனால தான் அவள் அப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா. அவள் வலியும் வேதனையும் அனுபவிச்ச அவளுக்கு தானே தெரியும் அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான்னு. சக்திக்கும் ஜெனிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சது தமிழ்ச்செல்வி கிடையாதுன்னு அவள் அடித்து சொல்கிறாள். இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, என்ன ஏதுன்னு நீ தானே கண்டுபிடிக்கணும். கருப்பசாமியும் அதுதானே சொல்லிச்சு, நீ தான் எல்லா உண்மையும் கண்டுபிடிக்கணும்னு. இங்கே பாரியா சேது, நீயும் உங்கள் அப்பா கூட சேர்ந்து எல்லா உண்மையும் கண்டுபிடிக்கணும்னியா. கண்டுபிடிச்சி அதுக்கான தண்டனையை அவங்க கிட்ட வாங்கி கொடுக்கணும். உங்கள் அப்பாவை ஜெயிலுக்கு அனுப்பினவங்களையும் உங்கள் அப்பாவோட பதவி பறிப்போனதுக்கு உண்மையான காரணமானவங்களை நீ சும்மாவே விடக்கூடாது. எதுக்காக நீ சும்மா விடணும்? இங்கே பாரு, நீ எப்படியாவது கண்டுபிடிச்சி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தே ஆகணும். தமிழ்ச்செல்விக்காக இல்லைனாலையும் உங்கள் அப்பாவை இப்படி அசிங்கப்படுத்தினவங்க உண்மையாக அசிங்கப்படுத்தினவங்களை நீ சும்மாவே விடக்கூடாதியா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம ராஜாங்கமும் சேதும். அதுக்கப்புறம் என்ன, ஈஸ்வரியும் சித்ரா நம்ம ஐஸ்வர்யா இவங்க 3 பேருக்குமே நெஞ்சுக்குள்ள அப்படியே படப்படன்னு ஆயிடுது. அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, இங்கே பாருங்கத்த, தெளிவாக தெரியுது எல்லாத்துக்கும் காரணம் தமிழ்ச்செல்வி தானே. அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் தமிழ்ச்செல்வி இல்லை வேறு யாரோ காரணம்னு சொல்கிறீங்க? எதை வச்சு இதை சொல்கிறீங்க? அடியே,
நேற்று கோவிலில் என்ன இது கருப்பசாமி என்ன வாக்கு கொடுத்துச்சுன்னு உனக்கு ஞாபகம் இல்லையாடி? நான் முழுக்க முழுக்க நம்புகிறேன் தமிழ்ச்செல்வி எந்த ஒரு தப்புமே பண்ணலைன்னு. கண்டிப்பாக ஒரு நாள் எல்லா உண்மையும் வெளியே வரும். வெளியே வரும்போது எல்லாரும் எங்கே போய் மூஞ்ச வச்சுக்கிறீங்கன்னு நானும் பார்க்குறேன்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ராஜாங்க இருந்துட்டு இங்கே பாரு சேதோ, இதுக்கு பின்னாடி என்ன காரணம் என்ன ஏதுன்னு நீதாயா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லவும், கண்டிப்பாப்பா இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறேன்ப்பா. ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த தமிழ்ச்செல்வி தான்னு தெரிஞ்சிருச்சு. கண்டிப்பாக நான் இதுக்கு மேலேயும் அவளை சும்மா விட மாட்டேன். இதுக்கப்புறமும் அவளை ரொம்ப 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 கேவலமாக ட்ரீட் பண்ணுவேன்ப்பா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம அதாவது ஈஸ்வரி இருந்துட்டு இங்கே பாருப்பா சேதோ, நீ என்ன கண்டுபிடிக்கிறது? அவள் தான் இது எல்லா தப்புமே பண்ணது. நீ அவன் மேலே தான் டவுட் படணும். அவள் எல்லாத்தையும் பண்ணிட்டு மற்றவங்க மேலே பழிய போடலான்னு இப்படி திருப்பி விட்டுக்கிட்டு இருக்கா. நீ அவள் பேச்செல்லாம் நம்பி இந்த மாதிரியெல்லாம் நீ உன்னோட வேலையை கெடுத்துக்கிட்டு இருக்காத, உன்னோட வேலையை பாருப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஈஸ்வரி, சித்ரா, ஐஸ்வர்யா இவங்க 3 பேரும் சேது கண்ணில் மாட்டுவாங்களா மாட்ட மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.